ஹலோ ஆல், வெல்கம் டு கான்செப்ட் கிளாரிட்டி பை தமிழ். ஜென்ரல் ஸ்டடீஸ் பற்றியான ஒரு ஓவர்வியூ. ஜென்ரல் ஸ்டடீஸ்னால் நான் இங்கே பேசுகிறது எல்லாமே ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, என்விரான்மெண்ட், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, எக்கனாமி, ஜியாகிரஃபி, இந்த மாதிரி எல்லா சப்ஜெக்ட்டும் சேர்ந்தது தான் ஜென்ரல் ஸ்டடீஸ். இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து யூபிஎஸ்சிலையும் சரி, டிஎன்பிஎஸ்சி ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து ஒரு பார்ட்டாக இருக்குது. ஸோ இந்த ஜிஎஸ் பார்ட்டை மட்டும் நம்மளோட ஸ்ட்ரென்த் ஆக்கிட்டோன்னா எந்த எக்ஸாம்லையும் நம்ம கிளியர் பண்ணிவிட்டு ஈஸியாக போயிட்டே இருக்கலாம். ஜிஎஸ்ன்னு சொல்லி எடுத்துட்டாவே அதில் வந்து 2 டைப் தான். ஒன்று கான்செப்ட் வைஸ், இன்னொன்று வந்து ஃபேக்ட் வைஸ். இந்த கான்செப்டை எப்படி படிக்கலாம்னா, இப்போ நம்ம ஏதாவது ஒரு மூவி பார்க்க போகிறோன்னா, மூவி பார்த்துட்டு வந்துட்டு அது யாராவது நமக்கு சொல்லணுமா? இல்லை, அது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அந்த மூவியை பற்றி ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் நம்ம மற்றவங்கள்ட்ட சொல்லிடுவோம். சேம் லைக் ஒரு கான்செப்டை படிக்கிறதும் அப்படிதான். ஒரு ஸ்டோரி மாதிரி படித்து வச்சிட்டோம்னா அது என்றைக்குமே நமக்கு மறக்காது. நெக்ஸ்ட் டைப் வந்து ஃபேக்ட். ஃபேக்டை நம்ம எல்லாரும் எப்படி நினச்சிட்டு இருக்கோம்னா, ஃபேக்ட்னாவே மனப்பாடம் பண்ணணும். அது கரண்ட் அஃபேர்ஸ் வந்தாலும் சரி, நியூஸ் பேப்பர் படிக்கிறதுனாலும் சரி, எல்லாமே ஃபேக்ட்னு வந்தாவே நம்ம மனப்பாடம் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோம். அது கம்ப்ளீட்லி ராங். ஒரு ஃபேக்டை படிக்கிறதுக்கு நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஜியாகிரஃபி, என்விரான்மெண்ட் இதுலெல்லாம் பிளேஸ் பற்றி ஹிஸ்ட்ரியில் கூட நம்ம பிளேசஸ்லாம் படிப்போம். ஸோ இதுலெல்லாம் பிளேசஸ் படிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் அந்தந்த பிளேஸை வந்து ஒரு மேப், இந்தியா மேப் ஆகட்டும், வேர்ல்டு மேப், எந்த மேப்பில் நம்ம படிக்கிறோமோ அந்த மேப்பில் மார்க் பண்ணிட்டு திரும்ப திரும்ப அந்த மேப்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டில் ரிவைவ் ஆகிட்டே இருக்கும். இது ஒரு டெக்னிக், மேப் மூலமாக படிக்கிறது ஃபேக்டை. செகண்ட் டெக்னிக்னு பார்த்தீங்கன்னா சேம் ஸ்டோரி தான். ஃபார் எக்ஸாம்பிள், என்விரான்மெண்ட்டில் வெட்லேண்ட், டைகர் ரிசர்வ், நேஷ்னல் பார்க் இதெல்லாம் பற்றி படிக்கிறோம் அப்படின்னா அதை ஒரு ஸ்டோரியாக க்ரியேட் பண்ணி படிச்சுக்கலாம். தேர்டு டைப்னு சொல்லி பார்த்தா நிமோனிக்ஸ். உங்களுக்கு நான் யூபிஎஸ்சி சிலபஸ் எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே இந்தியன் சொசைட்டியை பற்றி சொல்லியிருப்பேன். அதில் வந்து விமன் பிபி காலேஜில் யூஜி படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ விமன் அப்படிங்கிறது ரோல் ஆஃப் விமன். இது ஒரு நிமோனிக்ஸ் தான். இதில் வந்து நம்ம லெட்டர் வச்சு படிச்சிட்டாலும் சரி, ஒரு சென்டென்ஸ் வச்சு படிச்சிட்டாலும் சரி, இது ஒரு நிமோனிக்ஸ் தானே. ஸோ ரோல் ஆஃப் விமன், விமன். பிபி அப்படிங்கிறது ஒன்று பாப்புலேஷன், இன்னொன்று பாவர்ட்டி. அடுத்தது பார்த்தீங்கன்னா யூஜின்னு சொன்னேன். ஸோ அர்பனைசேஷன், குளோபலைசேஷன், இது ஒரு நிமோனிக்ஸ். இது எப்பயுமே மறக்காதுல்ல. இந்த மாதிரி இன்னும் நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. இது மட்டும் இல்லை, இன்னும் அப்கமிங் வீடியோஸில் வந்து நான் ஹவு டு ஸ்டடி ஈச் சப்ஜெக்ட் சொல்லிட்டு போடுறேன். லைக் ஹிஸ்ட்ரினா அதை எப்படி படிக்கணும், பாலிட்டினா அதை எப்படி படிக்கணும், என்விரான்மெண்ட், எக்கனாமி, இப்படி ஒவ்வொரு சப்ஜெக்டையும் நம்ம எந்த வியூவில் படித்தா நமக்கு ஈஸியாக வந்து கவர் பண்ண முடியும், அப்படி ஸ்மார்ட்டஸ்ட் வேல படிக்கலாம்னு சொல்லிட்டு நான் அப்லோட் பண்ணுறேன்.